தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியில் சேர்க்க நடிகர் அஜித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கட்சியில் சேர்க்க நடிகர் அஜித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அஜித் தல என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஆசை என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர். அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு உள்ளது. இவருக்கு போட்டியாக நடிகர் விஜய் கருதப்பட்டார். நடிகர் விஜய் அரசியலில் நுழைந்தார், ஆட்சியை பிடித்தார். தற்பொழுது விஜய்க்கு சமமான செல்வாக்கு தமிழ்நாட்டில் அஜித்துக்கு உள்ளது. ஆகவே நடிகர் அஜித்தை தனது கட்சிக்குள் இழுத்து போட்டால் தனது கட்சிக்கு செல்வாக்கு உயரும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு கண்டார் ஒரு பிரபல தலைவர். நடிகர் அஜித் அவர்களை கட்சியில் சேர்க்குமாறு, கட்சியில் வந்து இணையுமாறு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அஜித்துக்கு முக்கிய பதவி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக தனது அரசியல் கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். தற்பொழுது அண்ணாமலை, சூர்யா ஆகியோரை கட்சிக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் நடிகர் அஜித்தை அதிமுகவில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நடிகர் அஜித் அதிமுகவில் இணைந்தால் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும், ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அஜித் இது சம்பந்தமாக எந்த பதிலும் சொல்லவில்லை, மௌனம் காக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் முயற்சி வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.